ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டால் அதுக்கப்புறம் தனிமையில் வாழ வேண்டி இருக்குமே அப்படிங்கிற பயமும் தயக்கமும் எல்லாருக்கும் இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்குமே இருந்தது. பட் இப்போ நான் ஏன் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு இப்போது ஹெவி டெம்பரேச்சர், கோல்டு, குளிர்ஜரம் உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுது. இந்த சமயத்தில் ஆக்சுவலி நான் லோன்லினஸ்ஸை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். மனசு ஒரு மாதிரி ஏங்குது. அவர் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ரொம்ப ஸ்டூப்பிடாக எமோஷ்னலாக யோசிக்குது. பட் ரியாலிட்டி என்னென்னா, அவங்க கூட இருந்திருந்தா இந்த சுச்சுவேஷன் இன்னும் பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஒரு எமோஷ்னல் நரிஷ்மெண்ட்டோ, எமோஷ்னல் சப்போர்ட்டோ, ஒரு எமோஷ்னல் கேரோ எதையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த நிலைமையிலையும் இப்படி பாராமுகமாக இருக்காங்களே அப்படிங்கிற அந்த வேதனையையும் சேர்த்து நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னை அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு என் கூட யாருமே கிடையாது. அஃப்கோர்ஸ் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன வருத்தத்தை தவிர வேறு எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது. பட் யதார்த்தம் இதுதான். ஒருவேளை அவங்க என் கூட இருந்திருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் அவங்களோட அந்த பிஹேவியரெல்லாம் எனக்குள்ளே நிறைய எமோஷ்னல் வூண்ட்ஸை ஏற்படுத்தியிருக்கும். பட் இப்போது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது. என்ன லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். சமயத்தில் நம்ம எடுத்த முடிவெல்லாம் சரிதானா அப்படிங்கிற டவுட் கூட நமக்கு வரலாம். பட் நம்ம இந்த மாதிரி எமோஷ்னல் பீக்கில் போயிட்டு யோசிக்காமல் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும். நம்ம அந்த அவேர்னஸோடு யோசிக்கும் போது நம்ம ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் ஜஸ்ட் இன்னொரு 2-3 நாளில் சரியாயிடும். இதிலேருந்து நம்ம வெளியே வந்துட போகிறோம். இதுக்காக நம்ம அந்தளவுக்கு யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை யோசிக்கும் போது நமக்குள்ளே தன்னால் ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு நரகமான வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இந்த தனிமை அப்படிங்கிறது சொர்க்கம் இல்லையா? ஏன்னா நோ கான்டாக்டுக்கு பிறகு என் லைஃப் என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் நினச்சபடியெல்லாம் எனக்கான கேரை நான் எடுத்துக்கலாம். அவங்க கூட இருந்தால் மட்டும் என்னத்தை பண்ணியிருக்க போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. நம்மளை கஷ்டப்படுத்துகிற வேலைகளை தான் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் எல்லாத்தையும் நம்ம விருப்பப்படி நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எல்லாத்தையும் கடக்க முடியுது. நான் ஏன் இதையெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸை விட இந்த மாதிரி ரொம்ப லோவாக இருக்கும்போது தான் அந்த தனிமை உணர்வோட தாக்கம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நிலமையில் சைக்கலாஜிக்கலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே ராவாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம ரொட்டீன் லைஃப்பில் பிஸியாக இருக்கும்போது பெருசாக எதுவுமே தோணாது. நம்மளோட மனசு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசிக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. பட் இந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கும்போது மனசு கண்டதையும் யோசிக்கும். மொத்தத்தில் நான் சொல்ல நினைக்கிறது இதுதான். தனிமை எப்படி இருக்குமோ, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பயத்தினால நம்ம ஒரு நரகத்தில் அந்த டெவில் கூட வாழக்கூடாது. எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் அந்த நரகத்திலேருந்து வெளியே வந்துட்டு நம்மளோட அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளோட ஃப்ரீடமை அனுபவிச்சுட்டு மன நிம்மதியோட நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். இந்த தனிமையோட இம்பேக்ட் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஏன்னா இன்கேஸ் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்களோட அந்த பாராமுகத்தோடு நடந்துப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அது இன்னொரு எமோஷ்னல் ட்ராமாவை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த எமோஷ்னல் ட்ராமாலேருந்து ஹீல் ஆகி வெளியே வர்றது அகெயின் இன்னொரு பெரிய டாஸ்காக இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே இல்லாமல் அதிலேருந்து நோ கான்டாக்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். ஒரு அன்பான கணவன் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கத்தை தவிர வேறு எந்த ஒரு நீடுமே எனக்கு இந்த சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ நோ கான்டாக்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த தனிமையை நினச்சி பயப்படுறவங்களுக்காக இது ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதான் இதையே இன்னொரு கோணத்துலையும் நம்ம பார்க்கலாம். காலம் இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக தான் நம்மளை இன்னும் பலப்படுத்தும்,
என்னோட மன வலிமை இன்னும் அதிகமாயிருக்கும். உடம்பு தான் சரியில்லையே தவிர, மனசளவுல நான் ரொம்பவே தைரியமா இருக்கேன். ஸோ நான் இது மூலமா என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிற மெசேஜ ரிசீவ் பண்ணிக்கோங்க. உண்மைய சொல்லணும்னா, நிஜமாவே நம்ம அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும்போது தான் லோன்லினஸால நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஏன்னா, நச்சுகள் நம்ம கூடவே இருந்துகிட்டு, அந்த லோன்லினஸ நம்மள பயங்கரமா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அவங்க இல்லாத இந்த வாழ்க்கையில அப்படி ஒரு தனிமை உணர்வு நமக்கு ஏற்படுறதே கிடையாது. ஏன்னா, இந்த வாழ்க்கையில நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம். நம்ம வாழ்க்கையோட கஷ்டமான தருணங்கள கூட அ ரொம்ப நிம்மதியா, அமைதியா கடந்து போக முடியும். நம்மளோட ஒட்டுமொத்த நேரத்தையும், நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியையும் நமக்காக மட்டுமே செலவழிச்சுக்க முடியும். தனிமைய நெனச்சு பயப்படுறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ குடுக்கும் அப்படின்னு நம்புறேன். பத்திரமா இருங்க, பாதுகாப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.